குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். இன்னைக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஒன்றில் ஒளி பிறந்தது அப்படின்ற டாபிக் கீழே நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் குழந்தைகளிடம் ரொம்ப என்ன சொல்ல அன்பு வச்சு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே குழந்தைகள் மத்தியில் அவங்களோட உரையாடல் பார்க்கறதுக்கும் சரி, அதை லிசன் பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். கடைசியில் அவங்களோட இறப்பு மாணவர்களோட மத்தியில தான் நடந்தது. அவங்க குழந்தைகள் மேலே எவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம் அன்புகளோட மிகுதி அவங்க எப்பயுமே குழந்தைகளுக்காக எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயுமே அவங்களோட முன்னேற்றத்தை யோசிச்சு என்ன செஞ்சாங்க, அதற்காக செயல்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர் கூட சொல்லலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி. இன்னையோட கிளாஸ்மே அவரோட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போறாங்க, தொழில்நுட்ப கண்காட்சி இல்லையா. அதுக்கு போகும்போது அங்க ஒரு அரங்கு மீன்ஸ் ஒரு ஹால்ல அப்துல் கலாம் ஐயாவோட டிஸ்பிளே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷோ வைக்கிறாங்க. அங்க முன்னாடி நின்று ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கும் போது அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நமக்கு முன்னாடி இப்போ அப்துல் கலாம் ஐயா அந்த ஸ்கிரீன்ல தோன்றாரு, நீங்க அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் வரும், எல்லாரும் ஒவ்வொரு கொஸ்டினா என்ன செய்வோம் கேட்போம் இல்லையா. அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றதான் இந்தோட கிளாஸ். அதுல முதல் கொஸ்டின் அருண்மொழின்ற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி சயின்ஸ் மேல ஆர்வம் வந்துச்சு, அது ஏற்படுற முத எப்படி ஏற்பட்டுச்சு, அது காரணமான விஷயம் எதா அமைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாரு, இல்ல நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது, சிறுவனா இருக்கும் போது, ஸ்கூல்ல படிக்கும் போது ஆசிரியர் சொல்லுவாங்க இல்லையா, வானத்துல பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுக்கான காரணத்தை அவர் ஆசிரியர் விளக்கும் போது, அது மாதிரி நம்மளும் ஒரு நாள் வானத்துல பறக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தூண்டுகோல், அந்த எண்ணத்தோட என்ன சொல்ல வெளிப்பாடுதான் நான் இன்னைக்கு அறிவியல் எனக்கு ஆர்வம் ஏற்பட ஸ்டார்டிங் பாயிண்டா அதுதான் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? நம்ம எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோமோ அதுக்குரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எது மேல நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயங்களை முழு ஈடுபாடோடு செய்யறோமோ அது என்னைக்குமே நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைக்கும். ரைட். செகண்ட் கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்திலே மிக பிடித்த புத்தகம் எது? அவர் நிறைய புக்ஸ் படிப்பாரு, அதுல உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, எனக்கு திருக்குறள், தமிழ்ல திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். அதே போல லிலியன் வாட்சன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூல் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். நான் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி திருக்குறள் கிளாஸ் படிச்சிருப்போம். திருக்குறள் கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம், திருக்குறள் உலக பொதுமறை, எல்லாருக்கும் அது ஒண்ணு. ஒரு திருக்குறள் தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டவருக்குமே அது கருத்தை சொல்ற ஒரு அருமையான புத்தகம் இல்லையா நம்மளோட திருக்குறள். சரி, ரைட். அடுத்து அப்துல் கலாம் ஐயாவை நீங்கள் ஏதாவது இன்னொரு பையன் அப்துல்லான்ற பையன் கேட்கிறேன், நீங்க சயின்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்களா, அதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தது ஏவுகணை சோதனை தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கும் இல்லையா, அதை நீங்க வெற்றிகரமா செஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, இல்ல எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான், பட் அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த போலியோ அட்டாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கால் அந்த அது ஒரு டிசீஸ் மாதிரி தான். அந்த போலியோ அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. கால்லாம் பார்த்தா ஒல்லியா இருக்கும், பார்க்கும் போதே தெரியும். இப்ப மேக்சிமம் அது யாருக்கும் அவ்வளவா பார்க்க முடியறது இல்ல. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நாங்களும் ஸ்கூல் படிக்கும் போது, அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் இருக்கும் போது அதெல்லாம் இருந்தது. யாருக்கும் அது ரேரா இருக்கும், பார்க்கும் போது இருக்கும். ஆனா இல்லைன்ற விஷயங்கள் அப்பெல்லாம் இல்லை, அப்ப இருந்ததா செஞ்சாங்க. இப்பெல்லாம் அவங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு நல்ல விஷயம். இப்பெல்லாம் அதுக்கு நிறைய ப்ரிவென்ஷன் வந்திருக்கும், ரைட். அப்பெல்லாம் இது கிடையாது. அப்ப அவங்க கால் அவங்களும் நம்மள மாதிரி நடக்கணும்னு சொல்றச்ச என்ன பண்ணணும்னா, அந்த கால்ல மாட்டிருப்பாங்க இல்லையா, அது அந்த
மிஷின் மாதிரி. அது வந்து ஒரு 3 கிலோ எடை இருக்கனால செயற்கை கால் மாதிரி பொருத்தி நடக்கும்போது, அப்ப அவங்களுக்கு ரொம்ப 3 கிலோ வெயிட்ட நம்ம கால்ல மாட்டி நடந்து பாருங்களேன், எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் இதாகும்போது என்ன செய்றாங்க, அதுக்காக வந்து கார்பன் இழைய கொண்டு அத வந்து ஜஸ்ட் ஒரு 300 கிராம் முன் அதாவது 3 கிலோ எங்க இருக்கு, அ மு 300 கிராம் எங்க இருக்கு இல்லையா? அதுல எவ்ளோ பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு இல்லையா? 300 கிராம் எடையில அந்த செயற்கை காலை உருவாக்கி அத குழந்தைகளுக்கு குடுத்து, அத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுத்துச்சு. இந்த இடத்துல நம்ம எவ்வளோதான் உயரத்துல இருந்தாலும், அந்த சாதனைகள் வந்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்கல. ஆனா அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எத கண்டுபிடிச்சது? இந்த அந்த கார்பன் நிலையை கொண்ட 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள் உருவாக்குறாங்க இல்லையா, அதுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ரைட், ஓகே. அடுத்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு கேர்ள் கேக்குறாங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்தியா வந்து ஒரு 3 சிறப்புகளை பெற்றிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். நீங்க வந்து ஹிஸ்டரியில கிளாஸ்ல படிப்பீங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் அது மாதிரி வலுவான கல்வி முறையை நம்ம வந்து பெற்றிருக்கோம். இந்தியால வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல இருந்த மாதிரி வலுவான கல்வி முறை இருக்கும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் நம்ம அனுப்பணும் இல்லையா செயற்கைக்கோள், அது நமக்காண்டி சூரிய சக்தியை பெற்று நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்து செவ்வாய் கோள்கள்ல மனித இனம் குடியேறி இருப்போம். நம்ம இப்ப பூமியில இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாம் எங்க இருக்கோமா, செவ்வாயில வந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து மேரின்ற மாணவி கேக்குறாங்க, செவ்வாய்க்கோள்ல மனிதன் வாழ முடியுமா, எங்களை எப்ப நிலவுக்கு அழைத்து செல்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்புது. அடுத்த ஆண்டுல வந்து ஏவு ஊர்திகள்ல வந்து எல்லாத்தையும் மனிதர்களையும் நம்ம நிலவுக்கு அனுப்பலாம், நீங்க எல்லாம் இருந்துச்சுக்கோங்க, ரெடியா இருந்துக்கோங்க அப்படி சொல்றாங்க. சரி, இன்னொரு மாணவி என்ன கேக்குறாங்க, சரி ரைட், நிலவுக்கெல்லாம் அனுப்புறீங்க, அப்ப சூரியன் கூட அனுப்ப முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, சூரியன் எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வர்ற வெளிச்சம், அதாவது ஒளி சொல்லுவோம் இல்லையா, லைட், அதுவும் வெப்பமும் வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும்ல சூரியன். அந்த வெப்பத்தை தாங்குற அளவுக்கு வந்து நமக்கு இன்னும் வந்து என்ன சொல்லணும், அதுக்கான கவசங்கள்லாம் ரெடி ஆகல. அப்படி சப்போஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அங்கவும் கூட போய் நம்ம என்ன செய்யலாம், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து வந்து இன்னொரு மாணவர் கேக்குறாங்க, உலகத்தில் முதல் விஞ்ஞானியாக யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, அறிவியலோட அடிப்படை வந்து கேள்வி கேட்கிறது தான். மாணவர்களாக நீங்க கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, நீங்கள் தான் என்ன சொல்றாரு, கேள்வி கேட்கிறவங்க தான் முதல்ல விஞ்ஞானியா ஆக முடியும் இல்லையா. விஞ்ஞானி ஆகுறது வந்து ஈஸி தானே. நம்ம கேள்விகள் கேட்க 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 நமக்கான நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கேள்வி கேட்கலைன்னா அந்த இடத்துல என்னது, ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு சுத்தி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அதுதான் நமக்கு புரியுற வரையும் ஒரு விஷயத்தை விடக்கூடாது, தொடர்ந்து அதுக்கான என்ன செய்யணும், கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ரைட். அப்ப அவங்க நாங்க தான் முதல் விஞ்ஞானியா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அததான் அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு. அந்த பையன் கேக்குறாங்க, நாங்க தான் அப்பனா விஞ்ஞானிகளா, இந்தியாவுக்கு எங்களோட பங்கு என்ன இருக்கணும் அவையா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க தான் என்னது வருங்கால இந்தியாவோட விஞ்ஞானிகள். நீங்க எப்பயுமே நம்ம கிளாஸ்ல சொல்ற ஒண்ணுதான், நீங்க தான் இளைய சமுதாயம் தான் பின்னாடி வந்து நம்மளோட இந்தியாவோட வழிநடத்துதல் மிகப்பெரிய தூணாவும் மிகப்பெரிய சக்தியாவும் இருக்க போறீங்க. ஏன்னா இளைஞர்கள் கையில தான் சமுதாயம் இருக்கு. அதை வந்து இப்பன்னு கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே நம்ம தலைவர்கள் அனைவரும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இளைஞர்கள் வந்து மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அவங்களால மட்டும்தான் மாற்றத்தையே என்ன செய்யறோம், கொண்டு வர முடியும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில வந்து நம்ம கவனத்தையும் குறிக்கோளையும் வச்சு நம்ம அனுபவத்தையும் பெற்று நல்லா முளைச்சா வெற்றி அடைய முடியும். சரியா, ரைட். அப்ப வெற்றி அடையும் வழிகள் இருக்கா ஐயா, அதுக்கு 2 வழிகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து கரெக்டா ஒரு விஷயத்த அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. வெற்றி வந்து நமக்கு ஈஸியா கிடைக்காது. 2 விஷயம் வந்து அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து
நமக்கு அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின், அதாவது தலைவர்களோ இல்ல மேடை பேச்சாளர்களோ அப்படி சொல்லாம, அறிவை வளர்க்கிற அனைவரின் பேச்சையுமே கவனமுடன் கேளுங்கள். நம்ம கிளாஸ்ல மிஸ் சொல்லி தராங்களா, கவனமுடன் கேளுங்க. உங்களுக்கு பிரதர் உங்களோட எல்டர்ஸ் சொல்றாங்களா, அதுல ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது நல்லா கவனமுடன் கேளுங்க. நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி, ஸோ வாட் எவர் இட் இஸ், அறிவை வளர்க்குற விஷயங்கள் யார் என்ன சொன்னாலும் அது நல்லா வந்து கவனமோட கேட்கணும். அது இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் கிடையாது. சரியா? ரெண்டாவது விஷயம், முயற்சி உழைப்பு வெற்றி. முயற்சி செய்யணும், அதுக்கான உழைப்பை போடணும், ஆட்டோமேட்டிக்கா உயர்வு வரும், உயர்வு வந்தா வெற்றி வரும். சரியா? ரைட். அப்புறமே இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, அந்த அரங்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஓகே, என்னோட கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு உரையாடுதல் மாதிரி இருந்துச்சா? எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ண முடியுது இல்லையா? இதோ இந்த ஃபிங்கர்ல கூட எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கு நடுவில் இருக்காங்களா? எல்லா குழந்தைங்களும் ஆல்வேஸ் ஸ்மைல் தானே பார்த்தீங்களா? இப்படிதான் எப்பயுமே இருப்பாங்க. அவங்களோட பேச்சுமே அவங்கள மணி க்யூட்டா வந்து அழகா இருக்கும். முடிஞ்சா யூடியூப்ஸ்ல போய் அவங்க வந்து குழந்தைகள் கூட உரையாடுற அந்த வீடியோ கிடைச்சிச்சுன்னா பாருங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.